வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் தமிழக அமைச்சரவை ஒப்புதல். மதவெறி நச்சு சக்திகளுக்கு மக்களே தக்க பதிலடி தருவார்கள். அரசியல் அறமற்றவர்களுடன் போராடும் அவலம் நிலவுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வெடிகுண்டு கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அமைச்சர் சேகர் பாபுவின் அண்ணன் தேவராஜுலு தற்கொலை. வயிற்றுவலி காரணமாக தற்கொலை செய்ததாக தகவல். அக்டோபர் 2 சமூக நல்லிணக்க மனிதச் சங்கிலி போராட்டம். கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு. ஜப்பான் சென்றார் பிரதமர் மோடி. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இனி விரிவான செய்திகள். ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திங்கட்கிழமை நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்த அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அவர் ஒப்புதல் அளித்த பிறகு அவசர சட்டம் அமலுக்கு வரும். திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படும் நச்சு சக்திகளுக்கு மக்களே தக்க பதிலடி கொடுப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இந்தியாவே திருப்பி பார்க்கக்கூடிய வகையில் திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்திட வேண்டும் என்ற தீய நோக்கில் சில அரசியல் சக்திகள் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும், தற்போது போதைப்பொருள் மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் சுதந்திரமாக செயல்பட்ட காவல்துறை தற்போது செயலற்று இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி டெல்லி சென்றுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக ஆர்.எஸ்.எஸ்., பாஜக பிரமுகர்களின் வீடுகளில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி டெல்லி சென்றுள்ள நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மண்ணெண்ணெய் பாட்டில் வீச்சு தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டில்களை வீடுகள், வாகனங்கள் மீது வீசிய சம்பவங்கள் தொடர்பாக 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கோவை மாவட்டத்தில் 5 பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 4 பேரும், சேலம், மதுரையில் தலா 2 பேரும், திண்டுக்கல்லில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக அலுவலகங்கள் தாக்குதலுக்கு உள்ளானால் இஸ்லாமியர்களை நோக்கி வருவது தவறான மனநிலை என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற சம்பவங்கள் இஸ்லாமியர்களுக்கு நடந்தால் குடும்ப பிரச்சினை என கூறுவதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுவரை எஃப்ஐஆர் தரவில்லை என்றும் அவர் கூறினார். அதாவது இந்துத்துவ அமைப்புகளுடைய தலைவர்களுடைய அல்லது அந்த அலுவலகங்களில் ஏதாவது வன்முறை சம்பவம் நடந்தா நேராக அதை இஸ்லாமியர்கள் நோக்கி திருப்புவதுங்கிறது என்ன மனநிலை? முதல்ல யார் செய்திருக்கான்னு பார்க்கணுமா வேண்டாமா? எத்தனை தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, முரசொலியே நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா இல்லையா? எனவே இது ரொம்ப தவறானது. குற்றம் செய்தவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதில் மாற்றுக்கருத்தில். ஆர்.எஸ்.எஸ். பேரணிக்கு அனுமதி வழங்கிய உத்தரவை திரும்பப் பெறக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அக்டோபர் 2 அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி அளிக்கும்படி காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை திரும்பப் பெறக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 5 சவரனுக்கு உட்பட்டு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றவர்கள் உறுதிமொழி பத்திரம் கொடுத்தால் அவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது வரை 5,22,514 விவசாயிகளுக்கு 3,969 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுத்துச் சென்ற அனைத்து ஆவணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. அதிமுக அலுவலக பத்திரம், முன்னாள் முதலமைச்சர் ஜானகி எழுதிக் கொடுத்த ஆவணம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவிற்கு உள்ள சொத்து பத்திரங்கள் உள்ளிட்ட 113 ஆவணங்களை சிபிசிஐடி கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யூடியூப் சேனலில் அவதூறு செய்தி வெளியிட்டதாக கார்த்திக் பிள்ளை என்பவர் மீது காவல் நிலையத்தில் ஸ்ரீமதியின் பெற்றோர் புகார் கொடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெரியநசலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதியின் தந்தை ராமலிங்கமும் தாயார் செல்வியும் வேப்பூர் காவல் நிலையத்தில் கார்த்திக் பிள்ளை என்பவருக்கு எதிராக புகார் மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் தங்கள் மகள் ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தனக்கு 2 திருமணம் நடைபெற்றதாக கார்த்திக் பிள்ளை அவதூறாக செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து அக்டோபர் 2ஆம் தேதி சமூக நல்லிணக்க மனிதச் சங்கிலி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், காந்தி பிறந்த நாளில் RSS பேரணி நடத்துவது உள்நோக்கம் கொண்டது என தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகத்தில் அணிவகுப்பு நடத்துவதற்கு காந்தியின் பிறந்த நாளை தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது மட்டுமின்றி இங்கே அவர்கள் வெறுப்பு அரசியலை விதைத்து மதத்தின் பெயரால் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்று அஞ்சுகிறோம். வரும் 2ஆம் தேதி நடைபெறும் சமூக நல்லிணக்க மனிதச் சங்கிலி போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். கட்சி வித்தியாசங்கள் இல்லாமல், ஜாதி மத வித்தியாசங்கள் இல்லாமல் அனைத்து மக்களும் கரம் கோர்த்து சமூக நல்லிணக்கத்தை காத்து தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு அனைவரும் ஆதரித்து ஒத்துழைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம். மதவெறி சக்திகள் கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கூறினார். அமைதியான தமிழகத்தை ஒரு வன்முறை பூமியாக மாற்றுவதற்கு நாம் இடமளித்துவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தமிழகம் ஒரு மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய, மனிதனை கேவலப்படுத்தக்கூடிய, சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கிற, பெண்களை கொச்சைப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற அந்த மனுநீதிக்கு களமாக தமிழகத்தை மாற்றுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில்தான். வண்ணாரப்பேட்டை சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் 8 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 13 பேருக்கு கடுங்காவல் தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் சிறுமியின் உறவினர்கள் 6 பெண்கள் உட்பட 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதி ராஜலட்சுமி, எண்ணூர் காவல் ஆய்வாளர் புகழேந்தி, பாஜக பிரமுகர் ராஜேந்திரன், கால்நடை மருத்துவர் ராஜசுந்தரம், சிவில் சப்ளை அதிகாரி கண்ணன் உட்பட 13 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் அண்ணன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் சேகர் பாபுவின் உடன் பிறந்த அண்ணனான தேவராஜுலு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தேவராஜ் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போது தேவராஜின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். திருப்பதி பிரம்மோற்சவம் இன்று தொடங்கும் நிலையில் ஏழுமலையான் கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பிரம்மோற்சவம் கோவில் வளாகத்திற்குள் எளிமையாக நடத்தப்பட்டது. தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ள நிலையில் பிரம்மோற்சவத்தை வெகு விமரிசையாக நடத்த தேவஸ்தானம் முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆய்வுப் பணிகள் இன்றும் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜோதி தலைமையிலான குழுவினர் கடந்த 2ஆம் தேதி முதல் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாகவும் 2022ஆம் ஆண்டுக்கான ஆய்வுப் பணிகள் இன்று தொடரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
குலசை தசரா விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருச்செந்தூர் அடுத்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுக்கான திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியில் அம்பாள் முத்தாரம்மனுக்கு அபிஷேக மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைக்கு பின்னர் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்பாள் துர்க்கையம்மன் கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இலவச தரிசனத்தில் வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் செவ்வாய்க்கிழமை முதல் 9 நாட்களுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேவஸ்தான செயல் அலுவலர் தர்மா ரெட்டி செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது அடுத்த 9 நாட்களுக்கு இலவச தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிற தரிசனங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஷின்ஷோ அபே நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடி ஜப்பானுக்கு புறப்பட்டு சென்றார். ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமரான ஷின்ஷோ அபே கடந்த ஜூலை 8ஆம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசியபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது நினைவு நிகழ்ச்சியை இன்று நடத்த நாட்டு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடியும் இதில் கலந்து கொள்கிறார். இதற்கான தனி விமானம் மூலம் நேற்றிரவு பிரதமர் மோடி ஜப்பானுக்கு புறப்பட்டு சென்றார். டெல்லியில் தம்மை வீட்டிற்கு சாப்பிட அழைத்த தூய்மை பணியாளரை குடும்பத்துடன் தமது வீட்டிற்கு அழைத்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதிய விருந்து அளித்துள்ளார். குஜராத்தின் அகமதாபாத் நகரில் ஞாயிற்றுக்கிழமை தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை ஹர்ஷ் சோலன்கி என்ற தூய்மை பணியாளர் தனது வீட்டிற்கு உணவு சாப்பிட வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இதையடுத்து ஹர்ஷ் சோலன்கியை குடும்பத்தினருடன் டெல்லி வரவழைத்த கெஜ்ரிவால் விருந்து அளித்தார். 66 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான முதுநிலை படிப்புக்கான கியூட் தேர்விற்கு 6,07,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் 3,34,997 பேர் தேர்வு எழுதினர். இந்நிலையில் கியூட் முதல்நிலை தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்வர் லைன் திட்டம் தொடர்பாக கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரை 529 கிலோமீட்டர் தூரத்திற்கு 63,940 கோடி மதிப்பீட்டில் சில்வர் லைன் எனப்படும் செமி ஹைஸ்பீட் ரயில்வே திட்டம் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாத நிலையில் சமூக பாதிப்பு மதிப்பீடு ஏன் நடத்தப்பட்டது என கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிமன்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. மலையாள யூடியூப் சேனலைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளரை ஆபாசமாக பேசி மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மலையாள நடிகர் ஸ்ரீநாத் பாசியை கேரள போலீசார் கைது செய்தனர். மலையாளத்தில் வெளியான சட்டம்பி என்ற படத்தில் நடித்தவர் ஸ்ரீநாத் பாசி. இவர் மலையாள யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றை அளித்தபோது பெண் பத்திரிகையாளர் ஒருவர் அவரிடம் கேள்வி கேட்டுள்ளார். அந்த கேள்வியால் கோபமான பாசி அந்த பெண் பத்திரிகையாளரை ஆபாசமாக திட்டி மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரும்போது தம்மை வேதனைப்படுத்த வேண்டாம் என நடிகை பாவனா தெரிவித்துள்ளார். கேரள நடிகை பாவனா தனக்கு அமீரகத்திலிருந்து கோல்டன் விசா வழங்கப்பட்டதாக சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தார். அவர் பகிர்ந்த புகைப்படத்தில் அவர் அணிந்திருந்த ஆடை தொடர்பாக கடும் விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் நடிகை பாவனா சமூக வலைதள பக்கத்தில் தமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளிலிருந்து மீள தமக்கு தாமே ஆறுதல் கூறி வாழ்க்கையை நகர்த்தி வருவதாக கூறியுள்ளார். சொன்ன வாக்கை காப்பாற்றிய தேனிக்கார நண்பர் பாரதி ராஜாவிற்கு வாழ்த்துக்கள் என கமல்ஹாசன் நெகிழ்ந்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது சீக்கிரம் வீடு திரும்புங்கள் என்று வாழ்த்தியதாகவும் அதற்கு குணமடைந்த பின்னர் நிச்சயம் வந்து பார்க்கிறேன் என பாரதி ராஜா வாக்கு கொடுத்ததாகவும் நினைவு கூர்ந்தார். குணமடைந்த செய்தியை பாரதி ராஜா தொலைபேசியில் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்ததாகவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். ஓடிடியில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட தமிழ் படம் என்ற சாதனையை விஜயின் வாரிசு படம் படைத்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் கூறி வருகின்றன. வாரிசு படம் பொங்கலுக்கு தியேட்டரில் வெளியாகும் நிலையில் படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் தமிழக அமைச்சரவை ஒப்புதல்.
மதவெறி நச்சு சக்திகளுக்கு மக்களே தக்க பதிலடி தருவார்கள். அரசியல் அறமற்றவர்களுடன் போராடும் அவலம் நிலவுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வெடிகுண்டு கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அமைச்சர் சேகர் பாபுவின் அண்ணன் தேவராஜுலு தற்கொலை. வயிற்றுவலி காரணமாக தற்கொலை செய்ததாக தகவல். அக்டோபர் 2ஆம் தேதி சமூக நல்லிணக்க மனிதச் சங்கிலி போராட்டம். கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு. ஜப்பான் சென்றார் பிரதமர் மோடி. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.